அன்பானவர்களே, வணக்கம். மீண்டும் ஒரு அறவோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு யாரை பற்றி பேச போறோம்னா, போப் ஜான் பால் கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வர் ஜஸ்டின் ஆண்டனி அவர்கள் குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த கல்லூரி முழங்கமூடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியியல் கல்லூரி. ஏன் அவரை குறித்து பேச விரும்புகிறேன்னா, அடிப்படையில் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த பண்புகளை கொண்டவர், சிறந்த நல்ல குணங்களை கொண்டவர். கடவுள்னா என்ன என்று புரிந்து கொண்டு அந்த கடவுள் நம்பிக்கையில் மிக ஆழமாக வேரூன்றி இருப்பவர். அதனால தான் அவரை பற்றி பேசணுங்கிற ஒரு முடிவுக்கு நான் இன்றைக்கு அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். நம்ம நிறைய பேருக்கு கடவுள்னா என்ன ஒரு சரியான தெளிவு இல்லாமல் நாமெல்லாம் கடவுளை குறித்து பேசிக்கொண்டிருப்போம். நமக்கு தெளிவு இருக்கான்னு கேட்டால் தெளிவில்லை. இப்போ அவருக்கு அந்த தெளிவு இருக்கிறது. அவர் சொல்லுவார், கடவுள் என்பது நன்மையின் அம்சம், நன்மையின் வடிவம். இந்த ஜென்மத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார், இந்த பிறப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பிறவியில நாம யாருக்கும் கெடுதல் செய்யாமல், யாருக்கும் தீங்கு செய்யாமல், நல்ல வழியில் வாழ்ந்து நன்மையானதை செய்து இந்த வாழ்க்கையை கடந்து போக வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர் பேசுவார். அவர்கிட்ட பேசக்கூடிய நேரங்கள்ல சிலர் தவறு செய்கிற போது, சார் இப்படி தவறு செய்யறாங்கன்னு சொல்லும்போது, விடுங்க சார், கடவுள் பார்த்து கொள்வார், நாம நல்லது செய்வோம்னு சொல்லக்கூடிய. ஒரு முறை ஒரு அட்மிஷன் விஷயமாக அவர் எனக்கு போன் பண்ணி ஒரு கல்லூரியினுடைய அலுவலக நம்பரை கேட்கிறார். நான் அலுவலக எண்ணை கொடுக்கிறேன். அலுவலகத்துக்கு போன் செய்கிறாரு. முதல்ல அவங்க ஆமா அந்த கல்லூரி தான் சொல்றாங்க. கட் ஆகுது. மறுபடியும் அடிக்கிற போது அவர்கள் அந்த போனை எடுக்கவே இல்லை. அடுத்ததான் அந்த கல்லூரியுடைய முதல்வருடைய நம்பரை கேட்கிறார். நான் நம்பரை கொடுக்குறேன். 2-3 முறை அடித்த பிறகு அந்த முதல்வரும் எடுக்கவில்லை. அவர் என்கிட்ட சொல்லி, சார் அந்த முதல்வர் எடுக்கணும்னு சொல்றாரு. அப்படியா சார்னு சொல்லி நான் விடுறேன். அதற்கு பிறகு அந்த எந்த கல்லூரிக்கு போன் செய்தாரோ, எந்த முதல்வருக்கு போன் செய்தாரோ, அந்த கல்லூரியிலிருந்து 2 பேராசிரியர்கள் இவருடைய கல்லூரிக்கு பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்களை கான்டாக்ட் நம்பரை வாங்குறதுக்காக போறாங்க. அப்ப இவர் அவங்ககிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்து கொண்டார். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ அவன் போன் எடுக்கலைன்னா கூட இவங்க கல்லூரியிலிருந்து 2 பேராசிரியர்களை அந்த கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த கல்லூரி முதல்வர் அவர்களை மணிக்கணக்கூறாக காக்க வைத்ததோடு, அதற்கு பிறகு அவர்களை அழைத்து, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி மோசமா பேசினதோடு, பாருங்க உங்க கல்லூரி முதல்வர் எனக்கு 3 முறை போன் செய்திருக்கிறார், நான் வேணுமெனே தான் எடுக்கலைன்னு சொல்லி அந்த பேராசிரியர்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழல்ல அந்த கல்லூரியிலிருந்து 2 பேராசிரியர்கள், ஆங்கிலத்துறை பேராசிரியர்களை அந்த முதல்வர் அதே கல்லூரிக்கு, இவருடைய கல்லூரிக்கு அனுப்புறார். இவர்